ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சியாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 9ஆம் தேதி மே மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக மகாபலி ஆக்கிரமிப்பை நிறுத்துமாறு போராட்டம், ஆளுநர் அலுவலகம் முன்பாக முல்லைத்தீவு மக்கள் முன்னெடுப்பு, மகாபலி அபிவிருத்தியின் பெயரால் மேற்கொள்ளப்படும் நில ஆக்கிரமிப்பை நிறுத்துமாறு வலியுறுத்தி ஜாழ்ப்பாணத்தில் முல்லைத்தீவு மக்கள் நேற்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொக்கு தொடுவாய், கொக்குளாய் மற்றும் கர்நாட்டுக்கேணி பிரதேச மக்கள் ஜாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநரின் அலுவலகத்துக்கு முன்பாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். மகாபலி அபிவிருத்தியின் பெயரால் மேற்கொள்ளப்படும் நில ஆக்கிரமிப்பை நிறுத்துக, உள்ளூர் மக்களின் பாரம்பரிய காணிகளை சுரண்டாதே, எமது வாழ்வாதாரத்தை பறிக்காதே, மகாபலி திட்டத்தை எமது மண்ணில் நிறுத்து, மகாபலி அபிவிருத்தி, முல்லைத்தீவின் பௌத்தமயமாக்கலுக்கா உள்ளிட்ட பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தின் நிறைவில் மகாபலி நில ஆக்கிரமிப்பு தொடர்பாக வடக்கு மாகாண ஆளுநருக்கான கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்று ஆளுநரின் செயலாளரிடம் கையளிக்கப்பட்டது. கவனஈர்ப்பு போராட்டம் இடம்பெற்ற பகுதியில் போலீஸ் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருந்தது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மன்னாரில் காற்றாலை திட்டத்தை எதிர்த்தே தீருவோம், அமைச்சரவையின் முடிவுக்கு பிரஜைகள் குழு ஆவேசம். மன்னாரில் காற்றாலை உயர்மின் திட்டத்திற்கு இலங்கை அமைச்சரவையால் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளமையை ஒருபோதும் ஏற்க முடியாது. எனவே முழுமையான மக்கள் பலத்துடன் இந்த திட்டத்தை எதிர்ப்போம் என்று மன்னார் பிரஜைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை மார்க்ஸ் அடிகளார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, மன்னார் தீவில் காற்றாலைகளை அமைப்பதற்கு மக்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். இவ்வாறு இருக்கையில் 52 காற்றாலை உயர்மின் திட்டத்துக்காக அதானி நிறுவனத்துக்கு இலங்கை அரசாங்கத்தால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மன்னார் தீவில் காற்றாலையால் எமக்கு ஏற்பட்டுள்ள அழிவுகளை பலமுறை தெளிவுபடுத்தியிருந்தும் அவற்றை சிறிதும் கருத்தில் கொள்ளாமல் இந்த அனுமதிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. பல தடவைகள் நாங்கள் இந்த மக்களின் வாழ்வாதார அழிவு தொடர்பாக சுட்டிக்காட்டியும் அமைச்சரவை இந்த முடிவை எடுத்திருப்பது வேதனையை ஏற்படுத்தியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சுகாதாரத்துறை ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயதில்லை 61ஆக குறைக்க முடிவு. சுகாதாரத்துறை உத்தியோகத்தர்களின் ஓய்வு பெறும் வயதில்லையை 61ஆக குறைக்க முடிவு செய்துள்ளதாக சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். முன்னதாக சுகாதாரத்துறை உத்தியோகத்தர்களின் ஓய்வு பெறும் வயதில்லை 63 என்று தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையிலேயே தற்போது வயதில்லை 61ஆக குறைக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளார். தாதிய சேவையில் 1000 வெற்றிடங்கள் காணப்படுகின்ற நிலையில் 3000 தாதியரை சேவையில் இணைத்துக் கொள்ள அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. இதையடுத்தே சுகாதாரத்துறை உத்தியோகத்தர்களின் ஓய்வு பெறும் வயதில்லையை குறைக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ரஷ்ய உக்ரைன் போரில் ஸ்ரீலங்கா சிப்பாய்கள் கூலிப்படைகளாக சாவு, உறுதிப்படுத்தியது பாதுகாப்பு அமைச்சு. ரஷ்ய உக்ரைன் போரில் இலங்கை இராணுவத்தின் முன்னாள் சிப்பாய்கள் கூலிப்படைகளாக போரிடுகின்றனர் என்றும் அவர்களில் பலர் கொல்லப்பட்டுள்ளனர் என்றும் தகவல்கள் வெளியாக இருந்த நிலையில் அவற்றை பாதுகாப்பு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. சில வாரங்களுக்கு முன்னரேயே இந்த தகவல்கள் வெளியாகிருந்த போதிலும் அவற்றின் உண்மைத்தன்மையை அறிவதற்காக பாதுகாப்பு அமைச்சு தூதக ரீதியிலான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்தது. இவ்வாறானதொரு பின்னணியிலேயே இலங்கை இராணுவத்தின் முன்னாள் சிப்பாய்கள் ரஷ்ய உக்ரைன் போரில் கூலிப்படைகளாக செயற்படுகின்றனர் என்ற தகவலையும் அவர்களில் பலர் கொல்லப்பட்டுள்ளனர் என்ற விடயத்தையும் பாதுகாப்பு அமைச்சு சிறப்பு அறிக்கை ஒன்றின் மூலம் உறுதிப்படுத்தியுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக எம்பியாக செயற்பட டயானாவுக்கு தகுதி இல்லை, உச்ச நீதிமன்றம் வரலாற்று தீர்ப்பு. இராஜாங்க அமைச்சர் டயானா ஹமகே நாடாளுமன்ற உறுப்பினராக செயற்படுவதற்கு சட்டபூர்வ தகுதி எதுவும் இல்லை என உச்ச நீதிமன்றம் நேற்று தீர்ப்பளித்துள்ளது. பிரித்தானிய குடியுரிமை பெற்றுள்ள டயானா ஹமகே நாடாளுமன்ற உறுப்பினராக செயற்பட தகுதியற்றவர் என குற்றம் சாட்டி சமூக செயற்பாட்டாளரான ஒஷல ஹேரத் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனு மீதான விசாரணைகள் நிறைவடைந்த நிலையில் வழக்கின் தீர்ப்பு நேற்று அறிவிக்கப்பட்டது. இதன்போதே இராஜாங்க அமைச்சர் டயானா ஹமகே நாடாளுமன்ற உறுப்பினராக செயற்படுவதற்கு தகுதியற்றவர் என்று உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது.
உச்ச நீதிமன்றம் வழங்கியுள்ள இந்த தீர்ப்பின் பிரகாரம் டயானா ஹமகே அவரது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இழக்க வேண்டி ஏற்படும் என்றும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. நீதியரசர்களான காமினி அமரசேகர, குமுதினி விக்ரம்சிங்க மற்றும் ஜனக் டி சில்வா ஆகியோர் அடங்கிய நீதியரசர் குழாம் இந்த வரலாற்று முக்கியத்துவமான தீர்ப்பை வழங்கியுள்ளது. மனுதாரர் ஒஷல கேரத் சார்பில் சட்டத்தரணி ஹீபில் பாரிஸ், நிசிகா பொன்சேகா மற்றும் ஜானன் திலகே ரத்ன ஆகியோர் மன்றில் முன்னிலையாக இருந்தனர் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, டயானா உருவாக்கியுள்ள ஐக்கிய மக்கள் சக்தி சட்டபூர்வமானதா? அமைச்சர் காஞ்சன கேள்வி. இலங்கை பிரஜையல்லாத டயானா ஹமகேயால் உருவாக்கப்பட்ட ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி சட்டபூர்வமானதா? இவ்வாறு மின்சக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் அவர் நேற்று தெரிவித்ததாவது, இராஜாங்க அமைச்சர் டயானா ஹமகேயின் நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்பில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த தீர்ப்பை சவாலுக்கு உட்படுத்தப் போவதில்லை. ஆனால் தற்போது புதிய பிரச்சனை ஒன்று எழுந்துள்ளது. டயானா ஹமகே இலங்கை குடியுரிமையற்றவர் என்பதால் அவரின் நாடாளுமன்ற உறுப்பினரை நீக்கப்பட்டுள்ளது. இங்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கட்சி உறுப்புரிமைக்கு அவரை கைச்சாத்திட்டுள்ளார். ஆகவே ஐக்கிய மக்கள் சக்தி சட்டபூர்வமானதா என்ற பிரச்சனை எழும். அவரே கட்சியை இவர்களிடம் கொடுத்துள்ளார். அவர் அந்த கட்சியை பதிவு செய்யும் போது அவர் இலங்கை பிரஜையாக இல்லாமலே இருந்துள்ளார். இந்த நாட்டைச் சேர்ந்தவர் அல்லாத ஒருவருக்கு கட்சியை பதிவு செய்ய உரிமை இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, டயானாவின் இடத்திற்கு முஜிபுர் ரஹ்மான். ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானை நியமிப்பதற்கு பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளது. இராஜாங்க அமைச்சர் டயானா ஹமகே நாடாளுமன்ற உறுப்பினராக செயற்படுவதற்கு தகுதியற்றவர் என்று உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது. இதனால் டயானாவின் நாடாளுமன்ற உறுப்புரிமை ரத்து செய்யப்படலாம் என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது. இவ்வாறானதொரு பின்னணியிலேயே டயானாவின் இடத்திற்கு முஜிபுர் ரஹ்மானை நியமிப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளதாக தெரிய வருகின்றது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, கிராமிய பொருளாதாரத்திற்கு முழுமையாக அர்ப்பணியுங்கள், புதிய கிராம அலுவலர்களுக்கு ஜனாதிபதி ரணில் அறிவுரை. விவசாயத்துறையை அபிவிருத்தி செய்யாமல் கிராமிய பொருளாதாரத்தை பலப்படுத்த முடியாது. எனவே அரசாங்கத்தின் விவசாய நவீனமயமாக்கல் வேலை திட்டம் உட்பட கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அரசாங்கம் ஆரம்பிக்கும் அனைத்து வேலை திட்டங்களையும் வெற்றியடைய செய்வதற்கு கிராமிய ரீதியாக செயற்படும் அரச அதிகாரிகளின் அர்ப்பணிப்பு அவசியமானது என ஜனாதிபதி ரணில் வலியுறுத்தியுள்ளார். 2100 புதிய கிராம உத்தியோகத்தர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கும் நிகழ்வு நேற்று புதன்கிழமை முற்பகல் அலரி மாளிகையில் நடைபெற்றது. இந்த நிகழ்விலேயே ஜனாதிபதி ரணில் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை உதயன் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, போர் முடிவடைந்த பின்னரும் தமிழ் மக்கள் மீது தொடரும் சித்திரவதை, மனித உரிமை குழு அறிக்கை. இலங்கையில் போர் முடிவடைந்த பின்னரும் தமிழர்கள் மீதான சித்திரவதை தொடர்கிறது என மனித உரிமை குழு தமது புதிய அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இலங்கையில் நடந்ததாக கூறப்படும் துஷ்பிரயோகங்களை ஆவணப்படுத்தி வரும் லண்டனை தளமாக கொண்ட சர்வதேச உண்மை மற்றும் நீதி திட்டம் தனது அறிக்கையில் 2015க்கும் 2022க்கும் இடையில் இலங்கை அதிகாரிகளால் தாக்கப்பட்டதாகவும் எரிக்கப்பட்டதாகவும் மற்றும் தகாத முறைக்கு ஆளானதாகவும் கூறிய 123 தமிழர்களின் விவரங்களை வெளியிட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் இலங்கையின் ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க பதவியேற்ற பிறகு இந்த 123 பேரில் 11 பேர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறி சித்திரவதைகள் மற்றும் வன்முறைகளில் காணாமல் போன தமிழர்கள் 2015 முதல் 2022 என்ற தலைப்பில் இன்று வியாழக்கிழமை வெளியிடப்படவுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டதாக கூறப்பட்டவர்கள் பிரித்தானியாவில் புகலிடம் கோரி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்களை கையாள்வதற்கும் தமிழர்களுக்கு எதிரான இந்த வன்முறை கலாச்சாரத்திற்கு காரணமான அதிகாரிகளை வேறறுப்பதற்கும் சர்வதேச சமூகம் இலங்கை மீது அதிக அழுத்தத்தை பிரயோகிக்காத வரையில் இந்த சம்பவங்கள் நிறுத்தப்பட வாய்ப்பில்லை என சர்வதேச உண்மை மற்றும் நீதி திட்டத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் ஜஸ்மின் சூக்கா தெரிவித்துள்ளார்.
இந்த அறிக்கை குறித்து ராய்ட்டர்ஸிடம் கருத்துரைத்த இலங்கையின் வெளியுறவுத்துறை இராஜாங்க அமைச்சர் தாரக பாலசூரிய, யுத்த முடிவடைந்த பின்னர் மனித உரிமைகள் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதற்காக தமிழர்களுக்கு காணிகளை விடுவிப்பது, இராணுவத்தை முகாம்களுக்கு மட்டுப்படுத்துவது உள்ளிட்ட நல்லிணக்கத்தை மேம்படுத்தும் பல நடவடிக்கைகளை இலங்கைக்கு எடுத்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கில் காணாமல் போனதாக கூறப்படும் மக்கள் தொடர்பான வழக்குகளை ஆராய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முன்வைக்கப்பட்டுள்ள உண்மை, ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்துக்கான ஆணைக்குழு ஒன்றை நியமிப்பதற்கு இலங்கையும் செயற்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, 4 கட்டங்களின் கீழ் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் அவதானம். நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவிப்பு. 4 கட்டங்களின் கீழ் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பட்டிய தெரிவித்துள்ளார். நிதி அமைச்சில் வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகளுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வாகன இறக்குமதி கட்டுப்பாட்டை நீக்குதல் மற்றும் அதனூடாக ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் விரைவில் அறிக்கை ஒன்று வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தினால் விரைவில் சமர்ப்பிக்கப்படும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, யுத்த அத்துமுறல்களுக்கு உள்ளக பொறிமுறையால் நீதி கிடைக்காது. சுமந்திரன் எம்பி தெரிவிப்பு. யுத்த அத்துமுறல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளக பொறிமுறை மூலமாக சரியான நீதி கிடைக்காது என்பதற்கு யுத்தம் முடிவடைந்த இந்த 15 வருட காலமாக எதுவுமே நடக்காமல் இருப்பதே சான்றாக உள்ளது என்று பாராளுமன்ற உறுப்பினரான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற விவாதத்தில் உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்த எம்.ஏ. சுமந்திரன் மேலும் பேசுகையில், இன்னும் ஒரு நல்லிணக்க செயலணியை கொண்டு வருவதை நாங்கள் எதிர்க்கின்றோம். இது செப்டம்பரில் வரவுள்ள ஜெனீவா அமர்வுக்கு காண்பிக்கும் ஒரு கண்துடைப்பு நடவடிக்கை ஆகும். இது தொடர்பில் நாங்கள் உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டுவோம். ஒரு நிரந்தர அரசியல் தீர்வின்றி எந்தவித நல்லிணக்கமும் ஏற்பட முடியாது. சர்வதேச நீதிமன்ற பொறிமுறை ரோம் சட்டத்தின் மூலம் மட்டுமே நடத்தப்படும். எனவே இலங்கை அரசாங்கம் ரோம் சட்டத்திற்கு இணங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இந்த மே மாதத்துடன் யுத்தம் முடிவடைந்து 15 ஆண்டுகள் நிறைவடைகின்றன. இந்த நேரத்தில் பாராளுமன்றத்தில் வெளிவார அமைச்சரின் தலைமையில் நல்லிணக்கத்துக்கான செயலணி தொடர்பாக அரசாங்கம் முன்மொழியும் சட்டமூலம் குறித்து கட்சி தலைவர்களுடன் கலந்துரையாடப்பட்டது. இதிலே நான் சொன்ன சில விடயங்களை இந்த சபையில் பதிவு செய்வது அத்தியாவசியம். அதாவது, யுத்தத்தின் இறுதிக்கட்டத்தில் விசேடமாகவும் மற்றும் யுத்த காலம் முழுவதும் பலவிதமான அத்துமுறைகள் நடந்துள்ளன. உலகத்தில் நடக்கும் எந்த ஒரு யுத்தமும் சுத்தமானது கிடையாது. சுத்தமான யுத்தம் என்று எதனையும் அழைக்க முடியாது. ஆயுத போரில் அத்துமுறைகள் நடந்தே ஆகும். ஆனால் அவ்வாறாக நடக்கும்போது அதனால் பாதிக்கப்படுபவர்கள் தொடர்பில் அரசாங்கத்திற்கு பொறுப்பு உள்ளது. அதாவது, அத்துமுறைகள் தொடர்பில் விசாரிப்பதற்கும் விசேடமாக காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் விடயத்தில் என்ன நடந்தது, யார் இதற்கு பொறுப்பு, அவர்கள் உயிருடன் இருக்கின்றார்களா இல்லையா என்ற விவரங்களை உறவினர்களுக்கு தெளிவுபடுத்துவது, அது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுப்பதும் அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, கடன் மறுசீரமைப்பால் இலங்கையின் கடன் சுமையை குறைக்க முடியும். அலி சப்ரி தெரிவிப்பு. வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை ஜூன் மாதத்திற்குள் நிறைவு செய்ய அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும், முழுமையான கடன் மறுசீரமைப்பு பணிகள் வெற்றிகரமாக முன்னெடுப்பதன் மூலம் இலங்கையின் கடன் சுமையை 17 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக குறைக்க முடியும் என்று வெளிநாட்டவர்கள் அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணயத்தின் 2ஆம் கடன் தவணையை பெற்ற பின்னர் நாட்டின் அபிவிருத்தி நடவடிக்கைகளை தொடர முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே வெளிநாட்டவர்கள் அமைச்சர் அலி சப்ரி இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை அணிசேரா வெளிநாட்டுக் கொள்கையை பின்பற்றி அனைத்து நாடுகளுடனும் உறவுகளை பேணி இலங்கையின் இறையாண்மையை பாதுகாத்து வருவதனால் இலங்கைக்கு பல சலுகைகள் கிடைத்து வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. பலம்புரி பத்திரிகையின் 2ஆம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, பொருளாதார நீதியை அடைவதற்காக சுகாதார தொழிற்சங்கங்கள் இன்று முதல் தொடர் வேலை நிறுத்தம். பொருளாதார நிதியை அடைவதற்காக இன்று முதல் மீண்டும் தொடர்ச்சியான பணி பகிஷ்கரிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதார தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது.
சுகாதார அமைச்சின் தொழில்நுட்ப அறிக்கைக்கு அமைய கொடுப்பனவுகளை வழங்குவதாக உறுதியளித்ததன் காரணமாக பொருளாதார நீதிக்கான 4 மாத கால போராட்டம் கடந்த ஏப்ரல் மாதம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டதாக கூட்டமைப்பின் இணை அழைப்பாளர் சானக தர்மவிக்ரம தெரிவித்துள்ளார். இருப்பினும் குறித்த வாக்குறுதி நிறைவேற்றப்படாத நிலையில் நேற்று முன்தினம் கூடிய தொழிற்சங்க பிரதிநிதிகளால் மீண்டும் தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை விளம்பரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக மகாபலி அதிகார சபை தமிழ் மக்களுக்கு மரணப்பொறி, அரச அதிகாரிகளின் கள்ள மௌனம் கவலை அளிக்கிறது, ரவிகரன் தெரிவிப்பு. முல்லைத்தீவில் தமிழர்களிடமிருந்து காணிகளை பறித்து சிங்களவர்களுக்கு தாரை வார்க்கும் மகாபலி அதிகார சபை தமிழருக்கு மரண பொறி என கூறியுள்ள வடமாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் துரைராசா ரவிகரன் காணி பறிப்பில் ஆட்சியாளர்களிடையே வேறுபாடுகள் இல்லை எனவும் கூறியுள்ளார். வடமாகாண ஆளுநர் செயலகம் முன்பாக நேற்று இடம்பெற்ற கவனஈர்ப்பு போராட்டத்தின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் குறிப்பிட்டிருப்பதாவது, மகாபலி அதிகார சபை தமிழர்களின் பூர்வீக காணிகளை பிடுங்கி சிங்கள மக்களுக்கு தாரை வார்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒன்றா? ஓதியமலை படுகொலையின் பின் எல்லை கிராமங்களில் இருந்து வெளியேற்றப்பட்ட மக்களுடைய ஒரு துண்டு நிலம் கூட இன்றளவும் கூட மக்களிடம் வழங்கப்படவில்லை. சுமார் 2950 ஏக்கர் தமிழ் மக்களுடைய விவசாய நிலத்தை பறித்து எடுத்து சிங்கள விவசாயிகளிடம் வழங்கி எங்களுடைய நிலத்தில் சிங்கள மக்களை குடியேற்றம் செய்துள்ளார்கள். இந்த நிலத்தை மீட்பதற்கு எத்தனை தடவைகள் நாங்கள் போராட்டங்களை நடத்தினோம், எத்தனை கோரிக்கைகளை முன்வைத்தோம். ஆனால் இன்றளவும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சிங்களமயமாகிறது முல்லைத்தீவு, தமிழ் அரசியல்வாதிகளே இனியாவது உங்கள் மௌனத்தை கலையுங்கள். முல்லைத்தீவு மாவட்டம் கண் முன்னால் சிங்களமயமாக்கப்பட்ட நிலையில் தமிழ் அரசியல்வாதிகளின் மௌனம் கவலை அளிக்கின்றது. மகாபலி என்ற பெயரில் நிலங்கள் விழுங்கப்படுவதை இனியும் பார்த்து கொண்டிருக்க போகின்றீர்களா? மேற்கண்டவாறு வடமாகாண ஆளுநர் செயலகம் முன்பாக நேற்று முல்லைத்தீவு மாவட்ட மக்களால் நடத்தப்பட்ட கவனஈர்ப்பு போராட்டத்தின் போது கங்கம்மா என்ற பாதிக்கப்பட்ட பெண் கேள்வி எழுப்பியுள்ளார். இதன்போது மேலும் அவர் குறிப்பிட்டதாவது, மகாபலி அதிகார சபையின் பெயரால் எங்களுடைய பூர்வீக நிலங்கள் சிங்கள மக்களுக்கு தாரை வார்த்து கொடுக்கப்படுகின்றது. போர் முடிந்து 14 வருடங்கள் கடந்துள்ள போதும் எங்களுடைய நிலத்தின் ஒரு துண்டு நிலத்தையேனும் எங்களால் மீட்க முடியவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தமிழ் மக்களை இனப்படுகொலை செய்த போர் குற்றவாளிகளை பாதுகாக்க புதிய செயலணி, குற்றமிழைத்த தரப்பு நீதிபதிகளாக இருக்க முடியாது, சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணையே வேண்டும், கஜேந்திரன் எம்பி தெரிவிப்பு. இனப்படுகொலையில் ஈடுபட்ட இராணுவம் மற்றும் அவர்களுடன் துணைக்குழுக்களாக செயற்பட்ட இபிடிபி, பிள்ளையான்குழு, கருணாகுல் உள்ளிட்ட துணைக்குழுக்களையும் இவர்களுக்கு கட்டளையிட்ட கோத்தபாய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்டவர்களையும் முற்றுமுழுதாக பாதுகாக்கும் நோக்கில் மீண்டும் ஒரு நல்லிணக்க செயலணி சட்டமூலத்திற்கான வரைவு ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் எம்பி செல்வராசா கஜேந்திரன் குற்றம் சாட்டினார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற ராஜதந்திர சிறப்புரிமை சட்டத்தின் கீழ் 2348 கீழ் 48ஆம் இலக்க வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்ட கட்டளைகள், பெட்ரோலிய உற்பத்தி பொருட்கள் சட்டத்தின் கீழ் 2340 கீழ் 02ஆம் இலக்க வர்த்தமானி அறுத்தலில் பிரசுரிக்கப்பட்ட ஒழுங்கு விதிகள் என்பன மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே இவ்வாறு குற்றம் சாட்டிய அவர் மேலும் பேசுகையில், சர்வதேச தலையீடுகளை தடுக்கும் நோக்கிலும் பொறுப்புக்கூறல் தொடர்பான தமது கடப்பாடுகளை தாமாகவே நிறைவேற்றிக் கொள்ளுதல் என்று கூறி இனப்படுகொலையில் ஈடுபட்ட இராணுவம் மற்றும் அவர்களுடன் துணைக்குழுக்களாக செயற்பட்ட இபிடிபி, பிள்ளையான் குழு, கருணாகுழு உள்ளிட்ட துணைக்குழுக்களையும் இவர்களுக்கு கட்டளையிட்ட கோத்தபாய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்டவர்களையும் முற்றுமுழுதாக பாதுகாக்கும் நோக்கில் மீண்டும் ஒரு நல்லிணக்க செயலணி ஒன்று இலங்கையில் உண்மை, ஒற்றுமை, நல்லிணக்கத்துக்கான ஆணைக்குழு உருவாக்குவதற்கான சட்டமூலத்திற்கான வரைவு ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, நல்லிணக்க ஆணைக்குழு ஏமாற்று வேலை வேண்டாம் என்கிறார் செல்வம் எம்பி. மீண்டும் புதிதாக நல்லிணக்க ஆணைக்குழு ஒன்று ஆரம்பிக்கப்படுகின்றது. இதனை முற்றுமுழுதாக நாம் எதிர்க்கின்றோம். இந்த நேரத்தில் நல்லிணக்க ஆணைக்குழு அமைக்கப்படுவது தேர்தலை நோக்கியதா என்ற கேள்வி எழுகின்றது என
தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவரும் வன்னி மாவட்ட எம்பியுமான செல்வம் அடைக்கல்நாதன் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை இடம்பெற்ற ராஜதந்திர சிறப்புரிமை சட்டத்தின் கீழ் 2348 கீழ் 48ஆம் இலக்க வர்த்தமானியில் பிரசுரிக்கப்பட்ட கட்டளைகள், பெட்ரோலிய உற்பத்தி பொருட்கள் சட்டத்தின் கீழ் 2340 கீழ் 02ஆம் இலக்க வர்த்தமானி அறிவித்தலில் பிரசுரிக்கப்பட்ட ஒழுங்கு விதிகள் என்பன மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, நாகதம்பிரான் ஆலயத்தை நாக விகாரையாக்கிய பிக்கு, திரியாயில் பிக்கு அடாவடி. குலதெய்வமாக வழிபட்டு வந்த நாகதம்பிரான் ஆலயத்தை நாக விகாரையாக மாற்றி தமது வழிபாட்டை தடை செய்துள்ளதாக திரியாய் மக்கள் தெரிவிக்கின்றனர். குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட திரியாய் வளத்தாமலையடியில் பகுதியில் உள்ள நாகதம்பிரான் ஆலயமானது 2021ஆம் ஆண்டுக்கு பின்னர் பௌத்த பிக்கு ஒருவரினால் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலையில் தற்போது சப்த நாகவிகாரையாக மாற்றப்பட்டு திரியாய் மக்களின் வழிபாட்டுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த ஆலயத்தில் திரியாய் மக்கள் பரம்பரையாக குலதெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டு வந்ததாகவும் 1984ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து சென்று மீண்டும் 2002ஆம் ஆண்டு வந்து வழிபாட்டில் ஈடுபட்டு வந்த நிலையில் 2021ஆம் ஆண்டளவில் பௌத்த பிக்கு ஒருவரினால் தமிழ் மக்களின் வழிபாட்டுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதோடு அப்பகுதியில் அவர் புதையல் தோண்டியுள்ளதாகவும் திரியாய் மக்கள் தெரிவிக்கின்றனர். விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பை தமது வாழ்வாதார தொழிலாக கொண்டு வரும் திரியாய் மக்கள் நெல் விதைப்பின் போதும் அறுவடையின் போதும் வளத்தாமலையடி நாகதம்பிரானுக்கு நேர்த்தி வைத்து பொங்கி படைத்த பின்னரே தமது தொழிலை தொடங்குவதாகவும், புல்மோட்டையைச் சேர்ந்த இஸ்லாமியர் கூட நம்பிக்கை வைத்து நேர்த்தி வைத்து வந்ததாகவும் திரியாய் மக்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது இந்த ஆலயத்தை வழிபட முடியாமலும் நேர்த்திக்கடன்களை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளமையினாலும் ஆலயத்திலிருந்து 500 மீட்டர் தொலைவில் உள்ள புல்மோட்டை பிரதான வீதியில் நின்று ஆலயத்தை பார்த்து கற்பூரம் ஏற்றி வழிபட்டு வருவதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றார்கள் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. இவை தினக்குள் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.